தாவேகா தலைவர் விஜய் செப்டம்பர் 27 கரூருக்கு போனார். அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்து போனாங்க. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இப்போ சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டிவிகேவுடைய புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் மத்தியிலலாம் விசாரிச்சாங்க. விஜய் இதை கூப்பிட்டு வந்து விசாரிச்சாங்க. 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை போயிருக்கு. விஜய் ஒரே ஒரு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாராம், இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் கவனமாக தான் நாங்கள் இருந்தோம், முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தப்பு, அங்கே இருக்க காவலர்கள் முறையாக செய்யலை, எப்படி என்ன ஆனந்த் இவங்கெல்லாம் சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் விஜய் சொல்லியிருக்கிறதா தகவல். இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து என்ன ரெக்வஸ்ட் வைக்கப்பட்டது அப்படின்னா, இன்னும் நிறையா கட்சி நிகழ்ச்சிகள், அதேமாதிரி கட்சி ஏற்பாடுகள், அதேமாதிரி படத்துடைய ரிலீஸ் எல்லாம் செய்ய வேண்டிய மீட்டிங் எல்லாமே தொடர்ந்து இருக்கு, அதனால பொங்கல் முடிஞ்சு வச்சுக்கலாமான்னு ரெக்வஸ்ட் வச்சாங்களாம். ஓகே, அதேமாதிரி சிபிஐ நீ அடுத்த வாரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, ஆமா எங்க தலைவருக்கு நிறைய வேலை எல்லாமே இருக்கு, அதனால அடுத்த வாரம் நாங்க டைம் கொடுப்போம், அதை வச்சு சிபிஐ கூப்பிடுவாங்க. பனையூருக்கு வரீங்களான்னு கேட்டாங்களா? நான் கூட என்ன நினைச்சேன், ஒரே இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாருன்னா, உசுப்பேத்துறவங்கள்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருக்கணும்ட்டு இருந்துட்டாரா? கம்முன்னு தான் இருந்தாராம் பாதி நேரம் அந்த விசாரணையில. ஏன்னா விஜய் சும்மாவே கம்முன்னு இருப்பாப்புல, விசாரணை கூப்பிட்டா இன்னும் இவ்வளவு கம்முன்னு இருப்பா நம்ம யோசிச்சுப்பாங்க. அதான், அது வேற ஏதோ வினாத்தாள் மாதிரிலாம் கொடுத்து ஏதோ டிக்லாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆம் இல்லைங்கிறதெல்லாம். ஆமா, ஏன்னா இவரு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, நம்ம சொன்ன பதில் கரெக்டா தப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கும் செக் வைக்கிறதுக்கு சில டைம் தேவைப்படுது. அதனால 2 பேருக்கு வின்வின்ங்கிற ஒரு இதுல ஓகேன்னு இருக்காங்க விஜய்க்கு. திருப்பி அடுத்த வாரம் டெல்லி போவார், சிபிஐ அலுவலகத்துக்கு போவார்னு சொல்றாங்க. இது நிர்மல்குமாரும் ஒத்துக்கிட்டாரு, ஆமா நாங்க டைம் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. அவருக்கு கால் ஷீட் கொடுப்போம், அப்ப சிபிஐ விசாரிச்சுக்கணும். ஆமா, அவ்வளவுதான் மரியாதை சிபிஐக்குங்கிற மாதிரி ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் அந்த ஜனநாயகன் பட வழக்கு அது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. அதையுமே இப்ப உத்தேச பட்டியல்ல 19ஆம் தேதி விசாரிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 15ஆம் தேதி கூட விசாரணைக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்ற டேட்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21ஆம் தேதி இங்க ஹைகோர்ட்டே விசாரணைக்கு எடுத்துக்க போறாங்க. ஸோ இது ஒரு இதுவா போயிட்டு இருக்கு.